திருச்சிற்றம்பலம். இப்ப நாம வரிசையா பதிகம் பார்த்துட்டு வரோம். முதல்ல பார்த்தது என்ன? அடுத்தது அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப திருப்பள்ளி எழுச்சி. இப்ப மாணிக்க வாசகருடைய மனநிலை உங்களுக்கு ஓரளவு தெரியும். அவர் எப்படி பாருங்க, அவருடைய மூடு, அவருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். போற்றி திரு அகவல்ல ஒரு துள்ளல், ஒரு துளிப்பு. ஏன்னா சாமியை பார்த்த இந்த போற்றி அவ்வளவு போற்றி சொல்லுகிறார். பிறகு அடியார்களோடு இருக்கிற பொழுது அந்த அமைதி, அந்த அமைதி தெரியுதா இல்லையா? அந்த மூடு. இப்ப இதுல இந்த அதிசய பத்து, அற்புத பத்து, சென்னி பத்து, இதுல இருக்கிற மனநிலைகள்லாம் எப்படி இருக்கு? நம்ம அதுக்குதான் சொல்லணும். அப்படியே அதுல அப்படியே இருக்குது. ஒரே மனநிலையில சீராக பெருமான் வருவார் அப்படிங்கிற மனநிலை. ஒரு குறிப்பு பாருங்க, இந்த திருப்பள்ளி எழுச்சி வருகிற வரைக்கும் அந்த இடத்துக்கு அவர் பேர் வைக்கல. திருப்பெருந்துறைன்னு பேர் வர, திருப்பள்ளி எழுச்சியில தான் இந்த இடத்துக்கு திருப்பெருந்துறை உறைவாய் என்று அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார். திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை என்கிற பெயர் மணிவாசகர் அந்த இடத்திற்கு சூட்டிய பெயர், அந்த இடத்துக்கு சூட்டிய பெயர். அது அடியார்களுக்கான பதி, அது அடியார்களுக்கான பதி. அதுக்கு முன்னாடி திருப்பெருந்துறை இல்லையே, அதுக்கு முன்னாடி எங்க திருப்பெருந்துறை? எந்த அதுக்கு முன்னால மட்டும் இல்ல, அதுக்கு அப்புறமும் இல்லையே. அதுக்கு முன்னால விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னு கூப்பிட்டுருந்தாங்க? அதான் ரிமோட் பிளேஸ். என்ன ஒரு ரிமோட் பிளேஸ், ஒரு சோலை, ஒரு காடு, ஒரு சோலை நிறைந்த காடு நிறைந்த ஒரு இடம். அதுக்குள்ள பூந்து போகிறார். அங்க ஒரு இடத்துல இவர் காட்டுறார். அந்த இடத்துக்கு பேர் கிடையாது, ஊரு கிடையாது, அங்க ஒண்ணும் கிடையாது. இவர் சூட்டினதுதான் அந்த பேர். ஆமா, சாமி சூட்டினதுதான் அந்த பேர். அதனால மூவரும் பாடல். அத மூவர் பாடல்கள் எங்கேயும் திருப்பெருந்துறை வருது. அதை விடுங்க. இன்னைக்கே ஜியாகிரபிக்கல் மேப்ல திருப்பெருந்துறை கிடையாது. என்னமா பேர் இருக்கு? அப்ப அந்த திருப்பெருந்துறை மணிவாசகருக்கு அவர் அடியார்களுக்கு மட்டுமே உள்ள பிரத்யேகமான பெயர். நீங்க அறந்தாங்கில போய் திருப்பெருந்துறை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈரோடுக்கு பக்கத்துல இருக்க ஊரை சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயா, இங்க திருப்பெருந்துறை ஊரே கிடையாதுங்க, நீங்க வேற அப்படிம்பாங்க. எங்க ஆவுடையார் போய் அது இருக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு. அப்ப திருப்பெருந்துறைங்கிற ஊர் அந்த ஊருக்காரங்களே யூஸ் பண்றது இல்ல. அந்த ஊருக்காரங்களே ஆவுடையார் கோயில். நீங்க மேப் பார்த்தாலும் ஆவுடையார் கோயில் தான் இருக்கும். அப்ப திருப்பெருந்துறைங்கிற பேரு மணிவாசகர் சூட்டிய அந்த பெயர் திருவாசகத்தில் மட்டுமே காணப்பெறுகின்ற ஒரு ஒப்புயர்பெற்ற தனித்துவமான ஒரு பெயர் அது. அதனால இதுலதான் முதல்ல அந்த பதிகத்துல அது ரொம்ப அழகா சொல்லுகிறார். அந்த இடத்தை பாருங்க. செந்தடல் புரை திரு மேனியும் காட்டி. திருப்பெருந்துறை, இதுதான் திருப்பெருந்துறை. துறை கோயிலும், கோயில்னா அவருடைய திருவடி பீடம், அதுதான் கோயில். அவர் எழுந்தருளிய இடம் கோயில். கோயில் என்று சொன்னால் கர்ப்ப கிரகம் என்ற அர்த்தம். இந்த கோயில்ங்கிறது அவருடைய எழுந்தருளிய இடம். கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி, குருவானதும் காட்டி இந்த திருப்பெருந்துறை நமக்கு அமைந்தது. அது மட்டுமல்ல, பின்னால ஒரு இடத்துல சொல்லுவார், திரவிலே கண்ட காட்சி. அந்த மணிவாசகர் சாமியை பார்த்த காட்சி என்னவா? திறவு என்று சொன்னால் வெளியில, வெளி என்று சொன்ன கோபுரம் கிடையாது, கட்டடம் கிடையாது, ஓப்பனா இருக்கிற இடத்துல பார்த்தேங்கிறார். அப்ப கோயில் இல்லை, வந்த இடம் கோயில். எனவே திருப்பெருந்துறை என்று முதலாக பதிகத்துல வர ஆரம்பித்த இடம் திருப்பள்ளி எழுச்சி. இந்த இடத்துல அதனால ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுகிறார், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படிங்கிறார். இதுவரைக்கும் வந்த பதிகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாடல்ல திருப்பெருந்துறை வரல, இதுல திருப்பெருந்துறை வருது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இடத்துல சாமி வந்து அந்த அடியார்களோடு இருக்கிற பொழுது வாசம் மலரை நோக்கி வண்டுகள் வருவது போல பல அடியார்கள், பல பேர் பல இடங்களில் வந்து அங்க கூட ஆரம்பித்தார். சுற்றி வர அவர்கள் அங்க ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு அப்படின்னு ஒரு உணர்வு. அவர்கள் எல்லாம் அங்கே சுற்றி இருந்தார்கள். அவர்களை பற்றி பின்னால சொல்லுவார். இப்படி இருக்கிற நிலையில தான் அவர் தொடர்ந்து உயிருணி பற்றி பாடுகிறார்.
இதுவரையிலும் இருக்க திருவாசகம் 51 பதிகம் அது யாரு தொகுத்தது? அதுதான் நானும் உங்களை கேட்கிறேன். இல்ல, முதல் பாடிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அதுதான் சொல்றேன். அது தொகுத்தது வந்து நம்பர் வரிசையில தொகுத்துட்டாங்க. இப்ப சிவபுராணம் முதல்ல, அடுத்தது கீர்த்தி திருநகவல், அடுத்தது போட்டு திருஅண்ட பகுதி, அப்புறம் போட்டு திருநகவல். சரிங்கம்மா, அவங்க கேட்கறவங்க யார் தெரியுங்களா? டாக்டரேட், தமிழ் டாக்டரேட். சாதாரணமா நினைச்சாதீங்க. பச்சையப்பன் ட்ரஸ்ட சேர்ந்த செல்லம்மாள் மகளிர் கல்லூரியில தமிழ் துறை தலைவராக இருந்தாங்க. அவங்க லேற்பட்டவங்க நினைச்சாங்க. கேட்கிறாங்க பெரிய எத்தனை தமிழ் புலவர்களை, தமிழ் வித்வான்களை, தமிழ் மாணாக்கர்களை உருவாக்கியவங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி தமிழ் பாடம் அற்புதமா எடுப்பாங்க. எப்படி சொல்றேன் கேளுங்க. என்னுடைய மகளுக்கு அவங்க தான் பேராசிரியர். அம்மா, ஐயாவை தெரியுமா உங்களுக்கு? நான் இதான் சந்தர்ப்பம். அம்மா, வேங்கடசாமி நாட்டார் இருக்காருல்லம்மா, ஆமா, திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதினார். அவர் திருவிளையாடல் புராணம் மட்டுமில்ல, சங்கம தமிழ் அத்தரிக்கும். அவருடைய பேரம்மா அவரு. ஐயா, வேங்கடசாமி நாட்டார் கூட்டி வச்சது இறைவன். ஆமா ஆமா, வெங்கடசாமி நாட்டார்னு நாக்கு இனிக்குது, தமிழ் தமிழ் இனிக்குது. அப்படி தமிழ் மலம் வீசுகிற நாட்டார் அவருடைய பேரை. அங்க உட்கார்ந்துருக்காங்க பக்கத்துல. என்ன, ஆசா ஞானசம்பந்தத்தினுடைய மகன பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தத்தினுடைய மகன். எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். அப்படி எவ்வளவு பெரிய ஸ்காலர் ஆசா ஞானது, எவ்வளவு பெரிய ஸ்காலர். அடே அப்பா, அவங்கெல்லாம் எவ்வளவு எளிமையா வந்திருக்காங்க. அதான் சொல்றது, தமிழ் புலமை எங்க இருக்குன்னா எளிமை. அவ்வளவு எளிமை, அவ்வளவு எளிமையா வந்திருக்காங்க. அங்க உட்காந்துருக்காங்க நம்ம பாலசுப்ரமணியம் ஐயா. அவங்க எஸ்ஆர்எம் பாலிடெக்னிக் பிரின்சிபால். இப்போ ஓய்வு பெற்றிருக்காங்க. ஐயா இருக்கீங்களா? சர்வீஸ் இருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க. நான் ஒருவேளை ஓய்வு பெற்றிருக்காரு. நான் எஸ்ஆர்எம்ல பேராசிரியர் இருந்த பொழுது அவங்களோட தொடர்பு உண்டு. அப்ப ஐயா இன்னும் அங்க பேராசிரியர், இன்னும் பிரின்சிபலா இருக்கிறாங்க, முதல்வராக இருக்கிறாங்க அங்க. அப்படி இங்க கூடியிருக்கிறவங்க அத்தனை பேரும். அதனால அம்மா கேட்கிறாங்க. இப்ப பதிகங்களை தொகுத்த முறை பார்த்தோம்னா, இப்ப சிவபுராணம் 96 95 வரி, அப்புறம் கீர்த்தி திருநகவல் 145, அப்புறம் திருவண்ட பகுதி 190 185, அப்புறம் திரும்ப போற்றி திருநகவல் 200. இப்ப வரிகள் பிரகாரம் அடிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா திருச்சதகம் 100 பாட்டு, மீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு, திருவம்பாவை 20 பாட்டு, திருவம்பானை 20. இப்படி வரிசை எண்ணிக்கை வரிசையில அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, கிடைச்சதெல்லாம் தொகுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய கிடைக்குது, கிடைக்க தொகுக்கிறாங்க. தொகுக்கும் போது என்ன ஆர்டர் தொகுக்கிறது? அவங்களுக்கு கிடைக்கிறதே பெருசா இருக்கு. கிடைக்கும் பொழுது வரலாறு பார்த்துட்டு தொகுக்கிறதா? இல்ல, அப்படி வேண்டியது இல்லை. எண்ணிக்கையின்படி தொகுத்துருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஷார்ட் அவுட் போட்டது முதல்ல நமக்கு எந்த கண்ணாமன்னு கிடைச்சதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ற ஒரு வால்யூம் தேடணும், 1லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற வால்யூம் தேடணும். நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம்? 2 கிடைக்குது, 7 கிடைக்குது, 9 கிடைக்குது, 12 கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல 2, அப்புறம் 3 நாள்லாம் இல்லை, 7 இருக்கு, 2 7, இப்படி தொகுத்துட்டு வருவோம்ல. 5 6 கிடைச்சோம்னா 2க்கு 7க்கு நடுவில் சொல்லுவோம் இல்லையா? இப்படி 50 100 பாட்டு வச்சுக்கிட்டாங்க, 50 பாட்டு வச்சுக்கிட்டாங்க, 20 பாட்டு வந்தோடனே நடுவில் இப்படி செஞ்சுக்கிட்டாங்க, திரும்ப 10 பாட்டு வந்தோடனே பின்னால வச்சாங்க. இப்படி அமைத்தது தான் அது. அந்த வரிசையில் அவர் பாடலை அப்படிங்கிறது ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் ஒப்ப முடிந்த முடிவு. அது எல்லாரும் ஒப்பு முடிவிட்டாங்க. அந்த ஆடெல்லாம் அவர் பாடலை. அந்த ஆடலை வச்சு கொடுத்தது யாரு அப்படின்னு அம்மா கேட்டாங்கன்னா, நம்ம பெரியவங்க தான் வச்சு கொடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு ஒரு பகுதிக்கு தலைப்பு ஒன்று இருக்குது. அந்த தலைப்பு இப்போ என்கிட்ட இல்லை. அந்த தலைப்பு உயிரணி 10, அன்னை 10 அப்படின்னு தலைப்பு. அதுக்கு ஒரு உட்கிடக்கையா ஒரு பேர் ஒன்று இருக்கு. அதாவது சக்தியை உயர்ந்தது, திருவம்பாவையும் சக்தியை உயர்ந்தது. இப்போ பேராசிரியர் ஆசாரியா போன்றவர்களாம் என்ன சொல்லுவாங்க, அந்த உள்குறிப்பு யாரோ எழுதி வச்சது, அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க கருத்து அது. அப்ப நம்ம இப்ப இதுல பாருங்களேன், நான் போட்டிருக்கும் பொழுது
பதிகம், பதிகத்தினுடைய தலைப்பு பதிகம், அவ்வளவுதான் நம்ம செய்திருப்போம். அதனுடைய உள்கருத்தை நான் பின்னால எழுதியிருக்கேன். அதனால இந்த வரிசை இப்ப நான் முதலே சொன்னது போல மணிவாசகனுடைய வரலாற்றுல நமக்கு முதல்ல ரொம்ப அம்மா வந்தாங்களா இல்லைன்னு தெரியல, அப்ப கொஞ்சம் தாமசம் அது வந்துருப்பீங்க. நம்முடைய பயணம் அவருக்கு திருப்பெருந்துறையிலேருந்து தில்லை வரைக்கும் இருக்கிற பயணம் தான். அந்த திருப்பெருந்துறையில அவர் முதல்ல பாடி இருக்கக்கூடிய பதிகம் போத்தி திருவகலை தான் இருந்திருக்க முடியும். ஏன்னு சொன்னா அதுதான் குரு வணக்கமாக இருக்கிறது. முதல்ல குருவுக்கு வணக்கம் செலுத்திட்டு இதை நான் உங்க திருவடிக்கு சமர்ப்பிக்கிறேன்னு அவர் கொடுத்ததுனால முதல்ல அதைத்தான் வைத்திருக்க வேண்டும். அப்ப அவர் ஒத்த நிலையில பாடுற மனநிலையில இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்க்கணும். இப்ப சேர்க்கும் போது வாழ்க்கையில இருந்த சம்பவங்கள்லாம் இடம் பெறுவது இடம் பார்த்து அது வைக்க வேண்டியிருக்கு. உதாரணமா இப்ப பாடின பதிகத்துல எங்கேயாவது பரி நரியானது வந்திருக்கா? வரல. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் அது நடக்குது. அப்படி சம்பவங்களை பார்த்து செய்திகளை பார்த்து நாம் இப்ப தொகுத்திருக்கிறோம். அப்படி தொகுத்ததுல இந்த ஒரே மனநிலையை கணக்கெடுத்திருக்கிறோம். சுவாமி என்ன மனநிலையில பாடியிருப்பார், அந்த மனநிலை அது கண்டினியூ ஆகணும், அது தொடர்ச்சி வரணும். அப்படி பார்க்கிற பொழுது இப்ப நாம பதியம் வச்சுக்கிட்டு வர முறை அவருடைய மனநிலை அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்படியே அப்படி இப்ப திருப்பள்ளி அடிச்சு பாடினது இந்த சந்தர்ப்பத்தில் தான் பாடி இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் திருப்பெருந்துறையே வரல. அப்ப எங்க பாடி இருக்க முடியும்? திருப்பள்ளி அடிச்சு அவர் பாடி இருக்க முடியும். திருப்பள்ளி அடிச்சு பாடுகிற பொழுது அவருக்கு மூடு பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு தனித்த மூடு. அதை என்னை கூட்டிட்டு போ, என்னை விட்டுட்டு போயிட்டே, அந்த பதட்டம்லாம் எதுவுமே இருக்காது. பெருமானே பள்ளி எழுத்தாருடைய எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போ என்கிற சாப்பிட்டேன்னா அடியார்கள் இருக்கிறாங்க. அடியார்கள் இருக்கிறாங்க. இன்னும் அடியார்கள் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். உயிர் நிப்பத்து இப்போ